கடந்த வாரத்துல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அடையாளத்துல நம்ம மையமா வச்சது பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ மறுபடியும் பிறந்த இந்த ஆவியின் அடையாளம் தான் நம்முடைய அடையாளம் சொல்லி ஒரு சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணோம். இன்னைக்கும் நம்ம அந்த வேத பகுதியை தான் பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த வேத வசனம் சொல்லுது, அவரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப இந்த மறுபடியும் பிறந்த ஆவி எப்படி இருக்குன்னா கர்த்தரோடு இசைந்து இருக்கிறது. அதற்கு முன்னாடி பவுல் சொல்லுவாரு, ஒருத்தன் வேசியோடு இசைந்து இருந்தா அவங்க 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கவன் ஒரே ஆவியாப்போம். எப்படி ஒரு கணவன் மனைவி இணையும் போது ஒரே மாம்சம் இருக்கிறாங்களோ அதே போலவே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், வார்த்தையோடு இசைந்து இருக்கிறவன் எப்படி இருக்கான்னா, கர்த்தர் வேற ஆவி, மறுபடியும் பிறந்தவன் வேற ஆவி கிடையாது. 2 ஆவி ஒன்னாயிடுச்சு. அதான் இந்த வேற பகுதி சொல்லுது, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்க. மறுபடியும் பிறக்கும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்னாயிடுது. மறுபடியும் பிறக்கும் போது என்ன நடக்குது? கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் அங்க ஒன்னா ஆயிடுதுன்னு இந்த வேற பகுதி சொல்லுது. இவே நம்ம எபேசியர் 3:17 பாத்தீங்கன்னா, தேவன் எங்கே வாசமா இருக்கிறார்னு இந்த வேற வசனத்துக்கு படிப்போம். நம்ம எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பின் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்ப கிறிஸ்து எங்க வாசமா இருக்கிறார்னா நம்முடைய இருதயம். இங்க இருதயம்னா இங்கிலீஷ்ல என்னன்னு இருக்கு? ஆவின்னு இருக்கா? ஹார்ட்னு இருக்கு. ஓகே. ஆனா இது ஆவியை தான் குறிக்குது. இருதயம்னா நம்ம பிசிக்கல் ஹார்ட்டை குறிக்கிறது. இது இருதயம் சொல்ற இடத்துல அது நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவியை தான் குறிக்குது. அப்போ கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்னா நம்முடைய இருதயங்களில் வாசமா இருக்கிறார். இதே கொலோசியர் 1:29 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார், மகிமையின் நம்பிக்கை கிறிஸ்து நமக்குள் வாசமா இருப்பதே அந்த ரகசியம். அது நம்ம கீழ் வரப்போற அந்த ஒரு சில வசனம் நம்ம தியானிப்போம். அப்ப கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். முதல்ல சொன்னேன், கிறிஸ்து நம்ம ஆவியோடு கர்த்தரோட சேர்ந்துக்கிறோம், ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப இப்ப மறுபடியும் பிறந்த நீங்க கர்த்தர் வேற நம்ம வேற கிடையாது, அவரும் நம்மளும் ஒன்னா ஆயிட்டோம். இப்ப அந்த மறுபடியும் பிறந்த நமக்குள்ள இப்ப கிறிஸ்து என்னவா இருக்கா? வாசமா இருக்கிறார். சொல்லுவோமா? கிறிஸ்து எனக்குள் வாசம். வாக்கியம் பாருங்க, கிறிஸ்து நமக்குள் வாசமா இருக்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எதர்ச்சியா ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ கேட்க வேண்டியது நேற்றா முந்தானே அதுல பாத்தீங்கன்னா காணவில்லை அப்படின்னு போட்டு ஒரு டாபிக்ல பேசினாங்க. யார காணவில்லைன்னா இயேசுவை காணவில்லை. எங்க காணவில்லைன்னா மறுபடியும் பிறந்தவங்களுக்குள்ள இயேசுவை காணவில்லை. ஏன் காணவில்லைன்னா அவருக்குள்ள இருக்கிற பாவத்தினால இயேசு காணாம போயிட்டாரா. இப்ப இந்த செய்தியில பாவம் பெருசா இயேசு பெருசா தெரியல நமக்கு. ஆனா வர நாட்கள்ல பாவம் செய்யும் போது என்ன நடக்குதுன்ற ஒரு டாபிக்லயே நம்ம தனியா தியானிக்க போறோம். அது வேற ஒரு டாபிக், அதை நம்ம நிச்சயமா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு என்னன்னா, கிறிஸ்து காணாமலாம் போலங்க, மறுபடியும் பிறந்த உங்களோடு இசைந்து இருக்கிறார் ஆவியோடு. கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்தில் வாசமா இருக்கிறார். இப்ப அவர் தங்குற இடமே நம்ம ஆவிதான். அத நம்ம கிறிஸ்து மறுபடியும் பிறந்த நம்ம இந்த விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். கிறிஸ்து வேற வசனம் சொல்லுது, கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரா? சுவாசத்துல. எப்படி வாசமா இருக்கிறார்? நம்ம செய்த கிரியை இல்லையா? இதான் நம்ம செய்த நல்ல காரியத்தினால இல்ல, விசுவாசத்தினாலே. பாருங்க எபேசியர் 3:17 சொல்லு, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா. அப்போ ஏன் எப்படி அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார்னா, நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களா இருந்தோம் அப்படிலாம் இல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில. எதை விசுவாசத்தோம்? ஏசியம் பாவங்களுக்காக சிலுவைக்கு போனார், எங்க பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். அதை விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த விசுவாசத்தினாலே இப்போ என்னுடைய இருதயத்துல கிறிஸ்து வாசமா இருக்கிறார். சொல்லுவோம், கிறிஸ்து என் இருதயத்தில்
வாசமா அவர் எங்கேயோ தூரத்துல இல்ல. அதனால நம்ம கண்ணை மூடிட்டு அன்புள்ள இயேசுவே அப்படின்னு அண்ணாந்து பரலோகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரலோகத்துல இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி அப்படின்னா எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். அதே சத்தியம் அவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அவ்வளவு ஒரு சமீபம். அதனால வேற சொல்லு, இவ்வளவு சமீபமா பெற்ற ஜனம் யாருன்னு. நம்ம உங்களையும் என்னையும் அவர் மூலமா எபேசியர் புத்தகத்திலிருந்து சமீபமாக்கினாராம். அப்ப இப்ப தேவன் எங்க இருக்கிறார்? என்னுடைய இருதயத்தில் வாசமா இருக்கிறார். சொல்லுமா, தேவன் கிறிஸ்து என் இருதயத்தில் வாசமா இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:12. நாம் யாரை அதாவது ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் யாரை உடையவர்களா இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய உண்மை. அதாவது இந்த சத்தியெல்லாம் தெரியாதனாலதான் கிறிஸ்தவத்துல ஒரு ஸ்திரத்தன்மையா நிக்க முடியல. ஒரு நேரம் நல்லா ஜெபிப்பாங்க, ஒரு நேரம் ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு நேரம் நல்லா விசுவாசமா இருப்பாங்க, ஒரு நேரம் ரொம்ப சோர்வா இருப்பாங்க. ஒரு நேரம் பிசாசை பார்த்தாலே ஃபயர் அவனை துரத்துவாங்க, ஆனா ஒரு நேரம் அதே பிசாசை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய ஜெப வாழ்க்கையும் ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா சரியான ஜெபம் பண்ணணும், வேதத்தை ரெகுலரா வாசிக்கணும், அதெல்லாம் சத்தியம். ஆனா அதன் அடிப்படையில நம்மளுடைய கிறிஸ்தவ லைஃப் நிக்கல. சத்தியத்தின் அடிப்படையில கிறிஸ்து என்ற ஒரு அஸ்திபாரத்தின் மேல உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசமும் இருக்கிறது. அப்ப நமக்கு என்ன விசுவாசம்னா, இப்ப கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் வாசமா இருக்கிறார், வேற அதான நம்ம வாசிச்சோம். அதே போல இப்போ அவருடைய ஆவிய எப்படி இருக்கு? ஒன்னா இருக்கு. அன்னைக்கு பிதா இயேசு சொன்னாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லலாம், நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். இயேசு தனியா விடல. நம்ம ஒரு நாளும் தனியா இருக்கிற சொல்லக்கூடாது. பல உறவுகள் நம்மளை விட்டு தள்ளி இருக்கலாம், போயிருக்கலாம், ஊருக்கு கூட போலாம். ஊருக்குலாம் போனா சொல்ல நாங்க தனியா இருக்கிறோம் சொல்லாதீங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்களும் கர்த்தரோட இசைந்து இருக்கிறீங்க. நீங்க தனியா எப்படி இயேசு சொன்னார்ல, நான் என்ன பிதா தனியா இருக்க விட மாட்டானது போல, இப்ப உங்க ஆவியும் அவர் ஆவியும் ஒன்னா இருக்கனால நீங்க தனியா இருக்க முடியாது. தனியா இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியும் என் ஆவியும் இப்ப என்னவா இருக்கு? ஒன்னா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சகலத்தையும் படைத்தவர். பவுல் சொல்லும்போது ரோமன் புத்தகத்துல அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன். அந்த சர்வத்துக்கும் மேலான தேவன் இப்ப இருதயத்தில் வாசமா இருக்கு. எங்க வாசமா இருக்கிறார்? என்னுடைய இருதயத்தில் வாசமா இருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம எதை உடையவர்களா இருக்கிறோம்? இந்த வாசமா சொல்லுது 1 யோவான் 5:12. 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப இப்போ நீங்களும் நானும் யாரை உடையவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கணும். இவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை உடையவள், நான் கிறிஸ்துவை உடையவள் சொல்லணும். காலையில எழுந்து சொல்லணும், நான் கிறிஸ்துவை உடையவள். இது சத்தியம் தான், ஆவியில நடந்த ஒரு சத்தியம். ஆனா இத மனது அடிக்கடி மறந்துடும். அப்ப மனதுக்கு பயிற்சி பண்றதா அறிக்கை பண்றோம். மனதை மறுரூபமாக்குறது என்ன? தேவனுடைய வார்த்தை. அத காலையில எழுந்து இப்ப நீங்க கற்றுக்கொண்ட சத்தியத்தெல்லாம் கண்டிப்பா இத அறிக்கை பண்ணணும். அறிக்கைன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதையே நம்ம பார்ப்போம். அப்ப எது அறிக்கைனா, வேதத்துல இருக்கு 1 தீமோத்தேயு நினைக்கிறேன், இயேசு பொந்து பிலாத்துக்கு முன்னாடி நல்ல அறிக்கை பண்ணாராம். என்ன அறிக்கை பண்ணாரு? என்னுடைய ராஜ்யம் இந்த ராஜ்யம் இல்ல, நானும் பிதா ஒன்னா இருக்கிறோம், அவர் என்ன தேவன் ராஜா. அங்க எந்த இடத்துலயுமே அவரு ஒரு சூழ்நிலையை பார்த்து தன்னை மறுதளிக்கல. நான் தேவனுடைய குமாரன் தான், நீ சொல்றபடியே நான் தேவனுடைய குமாரன் தான், நான் ராஜா தான் சொன்னாரு. அப்ப தன்னுடைய ஸ்தானத்தை அவர் நல்ல அறிக்கைனா என்னங்க? எதை ஐம்புலன்ல எதை பாக்குறீங்களோ அது நல்ல அறிக்கை இல்ல. ஐம்புலன்கள் மாறக்கூடியது. பாக்குறது, கேட்கறது, சுவைக்கிறது, உணர்தெல்லாம் மாறக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லதா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா உணர்ச்சி நல்லா அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கலைன்னா உணர்ச்சி கீழே போயிடும். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை உணர்ச்சியை சார்ந்தது இல்ல, சத்தியத்தை சார்ந்தது. சத்தியத்துல இருக்கணும். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்து ஆவியும் ஒன்னா ஆயிடுச்சு. இப்ப கிறிஸ்தியனுடைய இருதயத்துல அப்ப எதை அறிக்கை பண்ணணும்? எது நல்ல அறிக்கைன்னா, நான் என்னவாக கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டிருக்கிறோனோ, என் ஆவி எப்படி இருக்கிறதோ கிறிஸ்துவுக்குள், அதுதான் என்னுடைய அடையாளம். நீங்க கோபப்பட்டா கூட அது உங்க அடையாளம் கிடையாது. அது கிறிஸ்து உங்களுக்கு ஏற்படுத்தின அடையாளத்தை மாற்றவே முடியாது. போன வாட்டியே சொன்ன, ஆட்டோ டிரைவர் யாரையோ கொண்டு போய் இடிச்சதுனால உடனே கொலைகாரன் ஆயிடுவாரா? என்னதான் விபத்து பண்ணாலும் அவர் என்னதான் சொல்றோம்? ஆட்டோ டிரைவர் தானே சொல்றோம்.
டாக்டர் கூட ஏதாவது தவறு பண்ணா கூட அவரு திருடன் சொல்றோமா, இல்லைன்னா கொலையாளின்னு சொல்றோமா? இல்ல, டாக்டர் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டாருன்னு. அதே போல ஏங்க, ஒரு 5 வருஷம் படிச்ச ஒரு எம்பிபிஎஸ் பட்டத்தையே மாற்ற முடியலன்னா, கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்து, அதுவும் இந்த பிளான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உண்டான பிளான், உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ ஒரு பிளான்னா கிறிஸ்து தேவன், அவர் தேவன், 100க்கு 100 தேவன், 100க்கு 100 மனிதன் கிறிஸ்து. அப்ப அவர் நமக்காக மறிச்சு நமக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிதான் அது நம்முடைய கிரியை மாற்றுமா மாற்றாரு. அதனால ரோம புத்தகம் சொல்லுது, ஒருவன் மூலமா எல்லாரும் பாவியாக்கப்பட்டார்கள், ஒருவர் மூலமா எல்லாரும் நீதிமான்களா. இந்த அடையாளம் எல்லாம் நீங்களும் நானும் சம்பாதிச்சது இல்லை. அங்கதான் கிறிஸ்துவர்கள் தப்பு பண்றாங்க. நீங்களும் நானும் சம்பாதிச்சதுல கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நமக்கு ஆவியில நடந்த மாற்றங்கள், தேவன் செய்த கிரியைகள். அப்போ இத நம்ம செய்யற கிரியைகள் என்ன செய்யாத மாற்ற முடியாது. இந்த அடையாளம் எப்போ இழக்க முடியும்னா, கிறிஸ்து ஆதாம் போல கிறிஸ்து தவறு செய்தா இழக்க முடியாது. கிறிஸ்து தவறு செய்வாரா? நிச்சயமா செய்யவே மாட்டார். அப்ப கிறிஸ்து மூலம் வந்ததை என்னால இழக்க முடியாது. சொல்லுங்க, என்னால. அதாவது இது ஒரு தரமான ஒரு அடையாளத்தை தேவன் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த அடையாளம் என்ன? நான் குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். சொல்லுவாமா, குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். அப்ப இப்ப நீங்க யாரை உடையவர்களா இருக்கிறீங்க? நீங்கள் குமாரனை உடையவர்களா இருக்கிறீங்க. அன்னைக்கு பாருங்க, அவன் தேவ சாயல்ல ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு ஆதியாகமம் 1:26 தெளிவா சொல்லுது. ஆனா 3ஆம் அதிகாரத்துல பிசாசு என்ன சொல்றா? நீ இதை சாப்பிட்டா மாறலாம். இன்னைக்கு அப்படிதான் சொல்றான் கிறிஸ்தவர்களுக்கு. நீ இதை செய்தா இன்னும் ஆண்டுக்கு பரிசுத்தமா ஆயிடலாம். இல்லைங்க, ஆல்ரெடி நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால, தேவன் என்னை நீதிமான் ஆக்கினதுனால, நான் கிறிஸ்துவை உடையவனா இருக்கிறதுனால நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன். அப்ப இந்த அடையாளங்கள் எனக்கு யாரால கிடைச்சிருக்குன்னா கிறிஸ்துவினால கிடைச்சிருக்கு. அதை மறக்கவே கூடாது. இங்க வேற பகுதி சொல்லுது, நாம் யாரை உடையவர்களா இருக்கிறோம்னா கிறிஸ்துவை, குமாரனை உடையவர்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் யாரை உடையவர்களா இருக்கிறோம்? குமாரனை உடையவர்களா இருக்கோம். அப்ப குமாரன் நமக்குள்ள இருக்கிறார். இப்போ உங்க ஜீவன் அவர் ஜீவன் வேற இல்ல. அதனால பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். பிலிப்பியர் புஸ்தகம் 1:21 நினைக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் எப்படி சொன்னாரு பவுல்? ஏன்னா இப்ப அவர் ஜீவனும் என் ஜீவனும் கலந்துருச்சு. நான் குமாரனை உடையவனா இருக்கிறேன். இந்த வெளிப்பாடு வர வர வியாதியில வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் ஜீவன்ல வியாதி வெற்றிகரமா நுழைய முடியாது, தரித்திரம் வெற்றிகரமா நுழைய முடியாது. அப்ப இதை அறிக்கை பண்ணணும், நான் குமாரனை உடையவனா இருக்கிறேன், நான் ஜீவனை உடையவனா இருக்கிறேன். காலையில எழும்பி சொல்லணும், மத்தியானம் சொல்லணும். எப்பெல்லாம் ஐம்புலன்ல நீங்க செயல்படுற மாதிரி தெரியுதோ அப்பெல்லாம் அதை ஒத்துக்க கூடாது. சத்தியம் என்ன சொல்லுதோ அதை அறிக்கை பண்ணணும், நான் குமாரனை உடையவனா இருக்கிறேன். அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம், கொலோசியர் 1:25-27. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் வெளிப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறச்சாரிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யமினதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறார்? மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ளே. இங்க நமக்குள்ளே இருக்கு. நம்மலாம் இதுலலாம் சுயநலம் வேணும், மத்த எந்த விஷயத்துல இருக்கக்கூடாது. இதுல நான் சொன்ன எனக்குள்ளே என்னவா இருக்கார் கிறிஸ்து? எனக்குள் இருப்பது என்பதே அந்த ரகசியம். இது ஒரு நாள் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவா இருந்தது. சபை என்பது மறைவா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்குதான் இந்த வேலைதான். இத மறைவா இருந்த ஒன்ன தேவன் வெளிப்படுத்தினார். இத சொல்லதான் பவுல் சொல்றாரு, என்ன ஆண்டவர் வச்சிருக்காரு உத்தியோகம், இது ஒரு வேலையில வச்சிருக்காரு. இப்போ அப்ப கிறிஸ்துவின் சபைக்கு என்ன வேலைன்னா, உனக்குள்ள ஒரு குறை இருக்கு, நீ அதை கண்டுபிடி சொல்ற வேலை கிடையாது. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா உனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கைய, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய ஊழியக்காரருடைய வேலை. அந்த வேலையைதான் பவுல் தனக்கு தேவன் கொடுத்து. அப்ப இப்ப என்னன்னா, கிறிஸ்து எங்க இருக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ்து இப்ப எங்கெங்க இருக்கிறாரு? 24 மணி நேரம் இருப்பாரா?
வாரத்துல 7 நாளும் இருப்பாரா? இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து நம்ம போனாலும் அவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் கொலோசியர் 3 சொல்லி, என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அப்ப கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? இதான் அடையாளம். இத நீங்க சொல்ல சொல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிகரமா வாழலாம். இத சொல்லணும், நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ள என்ன செய்யறாரு? வாசமா. எனக்குள்ள ஏதோ ஒரு பாவம் இல்ல, எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இல்ல. ஏன்னா குற்ற உணர்வுல கிறிஸ்தவங்க இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு இரையாவார்கள். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க குற்ற உணர்வுல வாழ்ந்தீங்கன்னா, ஏதோ தப்பு இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன்ற குற்ற உணர்வுல, ஏன்னா ஓயாம சகோதரனை குற்றப்படுத்துகிறோம் யாருன்னா பிசாசு தான். அப்ப குற்ற உணர்வு என்று ஒண்ணுக்கு இடம் கொடுத்தாலே அங்க யார் கிரியை செய்வானா? பிசாசுக்கு. அது இரையாகிறதுக்கு அடையாளம். அவன் தாக்குறதுக்கு வழிவகுக்கும். அப்ப குற்ற உணர்வுல நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், என்னன்னா தேவன் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, மன்னித்தவரே இப்ப எனக்குள்ள வாசமா இருக்கு, எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள வாசமா இருக்கிறார். இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை தான் தேவன் வெளிப்படுத்தினார் வேற சொல்லுது. எபேசியர் 4:23-24 வரைக்கும் வாசிப்போம். எபேசியர் 4:23-24. அது மறுபடியும் பிறந்த ஆவி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் திருப்பி திருப்பி இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு பாருங்க. நேரம் எடுத்து கோடு போட்டு ஏதோ ஒரு நாள் வாசிக்கிறது திருப்பி திருப்பி. அதாவது உங்க ஆவிக்குள்ள போகணும் இந்த வார்த்தையெல்லாம். ஃபர்ஸ்ட் மனதுக்கு தான் போகும். அதை நீங்க தியானம் பண்ண அதை அறிக்கை பண்ண அது உங்க ஆவியில போயிடுச்சுன்னா அப்பதான் வெற்றிகரமா. அது கலந்துருச்சுன்னா அப்ப யாரும் மாத்த முடியாது. மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவி எப்படி இருக்குன்னு பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 23 வாசிக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்ப புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்போ மெய்யான நீதியிலும் பரிசுத்தம். நீங்க பரிசுத்தமாகணுமா? அப்போ தேவன் உங்க உள்ளான மனுஷனை பரிசுத்தமாக்கிட்டாரா? பரிசுத்தமாக்கிட்டாரு. நம்ம வருஷத்துல லாஸ்ட்ல 31ஆம் தேதி டிசம்பர் உட்கார்ந்து என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா, என்ன கழுவுங்க, அடுத்த வருஷத்துக்கு நான் புதுசா போகணும்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவன் உங்க ஆவிய பரிசுத்தம்னா என்னங்க? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. தேவன் உங்களை வேறு. இன்னைக்கு பாஸ்டர் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அருமையா எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு எடுத்தாங்க. நீங்களும் நானும் ஒளியா இருக்கிறோம், கிறிஸ்துவா இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம பிரித்து எடுத்துட்டாரு. இப்போ நமக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவர்கள் பாவி சொல்லானா நாமளும் உட்காந்துட்டு பாவி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உங்க ஆவி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கா? மெய்யான நீதியும் பரிசுத்தத்தின் தேவனுடைய சாயலாக. ஆவிதான் நீங்க. இப்ப எனக்கு பியூலானா என்னோட ஆவிக்கு பேர் தான் பியூலா. அந்த பியூலா எப்படி இருக்கு? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்தின் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப இப்போ நான் யாரை போல இருக்கேன்னா தேவனுடைய சாயலா இருக்கு. நீங்களும் நானும் யாரை போல இருக்கிறோம்? என்னுடைய அடையாளம் என்ன? அப்ப நம்ம உட்கார்ந்து தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் இல்லைங்க, அது பழைய ஏற்பாடு. இப்ப நான் உட்கார்ந்துட்டு ஆண்டவரே நான் ஒரு தெள்ளு பூச்சி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா தேவ சாயல் தெள்ளு பூச்சி இல்லையே. இப்ப நான் உட்கார்ந்துட்டு ஆபிரகாம் சொன்ன மாதிரி தூசி சாம்பல் சொல்லலாமா? இல்லையே. தேவ சாயல் தூசி சாம்பல் இல்லையே. அப்போ நீங்களும் நானும் இப்ப எப்படி தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்போ உங்க அடையாளம். நீங்க நம்ம தெள்ளு பூச்சி நான் தூசி சாம்பல் இருக்கிற வரைக்கும் அவன் மேல நிப்பான். கரெக்ட் தான் நீ சொல்றது, ஏமாத்திட்டான். ஏன்னா அவன் தந்திரசாலி, நீ மாறணும்னு சொல்லுவான். ஆனா இல்ல, நான் தூசி சாம்பல்ல, நான் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். காலையில எழுந்து சொன்னோம், நான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். நான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் சொல்லும் போது அந்த புதிய மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ஆளுகு தன்மை எங்க இருக்குன்னா அந்த ஆவியிலதான் வெளிப்படுது. அந்த ஆவியிலதான். அந்த ஆவி எப்படி நீங்க தெரிஞ்சு கொண்டு விசுவாசிச்சு அறிக்கை பண்ணும் போதுதான்
அந்த நாவின் மனிதன் உள்ளான மனிதன் வல்லமையா பலப்படுவான். அவன் பலப்பட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டாலே உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியும். நீங்க சரியா ஜெபிக்காதனால, வேதத்தை வாசிக்காதனால, உங்ககிட்ட ஏதாவது குறை இருக்கனால நீங்க பலவீனத்தை வாழல. உங்க உள்ளான மனிதன் யாருன்ற வெளிப்பாடு தெரியல. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில வீக்கா வாழ்றதுக்கு காரணம். அப்போ இந்த உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்னா, அந்த உள்ளான மனிதனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அந்த உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய சிருஷ்டி. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். இப்ப நம்ம வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:21. நாம் யாருடைய நீதியை உடையவர்களா இருக்கிறோம்? நீதினா தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறன். அப்போ யாருடைய நீதியை உடையவர்களா இருக்கிறோம் இந்த வேத பகுதி சொல்லுதுன்னா, நாம் அவருக்குள் தேவனை நீதியாகும்படிக்கு பாவம் அறியார் அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு இயேசு பாவமாக்கப்பட்டாரா? நம்முடைய பாவம்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டதா? அவர் பாவம் ஒண்ணும் செய்யல. 1 பேதுருல பவுல் தெளிவா 1 பேதுருல பேதுரு சொல்றாரு, அவர் வாயில வஞ்சனை இல்ல, அவர் பாவம் செய்யலன்னு. ஏங்க பேதுரு மாத்திரம் சரி, பேதுரு சிநேகிதர் சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. சீசனு முன்ன பின்ன தெரியாத கல்லனே சொல்றான் சிலுவையில, இந்த பக்கம் இருக்கிறவன் அவர் குற்றம் ஒண்ணும் செய்யலையே. அவர் மாத்திரம் இல்ல, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து சொல்றாரு, இவர்களின் ஒரு குற்றத்தையும் நான் காணேன். ஏன் காட்டி கொடுத்த யூதாச சொல்றான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு. அப்போ அவர்கிட்ட எந்த ஒரு குற்றம், அப்புறம் ஏன் அவர் பாவி ஆனார்னா, நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் பாவமா. அப்ப இப்போ மறுபடியும் பிறந்த நீங்களும் நானும் யாருடைய நீதியில இருக்கிறோம்னா, தேவனுடைய நீதியை உடையவர்களா இருக்கிறோம். அதனாலதான் எல்லா சமயத்திலும் தைரியமா போய் அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம், தைரியமா ஜெபிக்கலாம், தைரியமா பைபிள் வாசிக்கலாம், தைரியமா ஊழியம் செய்யலாம், தைரியமா அதிகாரத்தை பயன்படுத்தலாம், பிசாசை துரத்தலாம், வியாதியை துரத்தலாம், தரித்திரத்தை துரத்தலாம். ஏன்னா உங்க நீதியில இல்ல, கிரியையினால் நீங்க சம்பாதிச்ச சுயநீதி இல்ல, தேவன் சம்பாதித்து கொடுத்த தேவனுடைய நீதி. சொல்ல போனா நீதி என்பது ஒரு நபர். யாருன்னா இயேசு. 1 கொரிந்தியர் 1:31 என்ன சொல்றது? இயேசுவே நமக்கு நீதி ஆனார். அப்போ இயேசுதான் நம்முடைய நீதி. தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியார் அவரை நமக்காக என்ன பண்ணாராம்? அவரை நமக்காக பாவமாக்கினார். பிதா என்ன பண்ணார்? நீங்களும் நானும் ஆதாம் பாவம் செய்ததுனால தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். அப்போ இந்த ஜனங்களை ஒன்னா சேர்க்கணும்னா அவர்களுக்கு ஆதாமுடைய நீதி தேவைப்படல, அதை விட மேலான தேவ நீதி தேவைப்படுது. அத மனுஷன் சம்பாதிக்க முடியாது, என்னுடைய குமாரன் மூலம் தான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணாரு? பாவமே அறியாத தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை பாவமாக்கி அவருடைய நீதியை நமக்கு. ஏன்னா நீங்களும் நானும் நம்ம பாவத்துக்காக மறிச்சா மீண்டும் உயிரோடு எழும்ப முடியாது. ஏன்னா நம்ம பாவத்துல இருக்கிறோம். அவன் பாவம் அறியாதவர், அவர் மறித்தா உயிரோடு வந்துருவார். ஆனா என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா பாவத்துல இல்லாதவர் தேவன். அப்போ பிதா ஏன் அவரை பாவமாக்கினார்னா, நீங்களும் நானும் தேவனுடைய நீதி உடைய. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நீதி உடையவர்களா இருக்கிறோம்? இதான் ரோமர் புஸ்தகம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் சுயநீதியை தேடினாங்கன்னா அதை கண்டுபிடிக்கவில்லையா. நீங்க நானும் சுயநீதியில இல்ல, தேவனுடைய நீதியில இருக்கிறோம். எப்படி இந்த நீதி வந்தது? நம்ம நீதி என்ற பாடத்தை ஏற்கனவே பார்த்துக்கோம். விசுவாசத்தினால் இந்த நீதியை நம்ம பெற்று இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்ப இப்ப நீங்களும் நானும் யாருடைய நீதி உடையவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய நீதிய உடையவர்களா இருக்கணும். சொல்லணும், நான் தேவ நீதி உடையவனா இருக்கிறேன் அப்படின்னு. அடுத்தது வாசிப்போம் நம்ம எபேசியர் 1:4. எபேசியர் புத்தகம். அதனாலதான் நம்ம மறுபடியும் பிறந்தவங்க, புதிதா வந்தவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, நிருபங்களை அதிகமா வாசிங்க. ஏன்னா நிருபங்கள்ல தான் நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்ற அடையாளம். பாருங்க, நான் வாசிச்ச வசனங்கள் எல்லாம் நிருபங்கள். ஏன்னா இதெல்லாம் புறஜாதியார் சபைக்கு அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள். நீங்களும் நானும் யாரும் புறஜாதிகள். அப்ப புறஜாதிகள் இயேசு விசுவாசிக்கும் போது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது ஆதியாகமத்துல தீர்க்க தரிசனமா இருந்தாலும் நிருபங்கள் தெளிவா நமக்கு வெளிப்படையா அதை வெளிப்படுத்தி இருக்கு. அதனால நிருபங்களை அதிகமாக நம்ம வாசிக்கணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ இப்போ தேவனுக்கு முன்பாக
ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளோட நம்முடைய நிலை என்ன சொல்லுங்க? நம்மளுடைய நிலை என்ன? இங்க என்ன வசனம் போட்டிருக்கு? நம்ம எப்படிப்பட்டவளா அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறோம்? குற்றமற்றவர்கள். அப்புறம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்கள். திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள பிதா நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார்னா, நீ என்னுடைய குமாரனை விசுவாசிச்சு வரும்போது நீ எனக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவளா இருக்கிற, நீ எனக்கு முன்பாக குற்றமற்றவளா இருக்கிறன்னு வேற சொல்லுது. அப்ப நீங்க தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது பிதா உங்களை இயேசு மூலமாக எப்படி பாக்குறார்? எந்த குற்றத்தையுமே பார்க்கல, எந்த ஒரு பாவத்தையும் பார்க்கல. எப்படி பார்க்கிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? குற்றமற்றவர்களா பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய தவறான போதனைகள் மறுபடியும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாச கூட்டத்தையே குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கு. நீ செய்தது பாவம், நீ ஏதோ ஒரு தப்பு பண்ற, ஆனாதான் உனக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னு. இல்லைங்க, பிதாவே உங்களை அப்படி பார்க்கல. பிதா உங்களை குற்றம் உள்ளவர்களா பார்க்கல. வேற வசனம் தெளிவா சொல்லுது, நீங்க தமக்கு முன்பாக அன்பிலே நீங்கள் பரிசுத்தமுள்ள குற்றமுள்ளா இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே குறிச்சிட்டாரா? அல்லேலூயா. எப்ப குறிச்சாரு? நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே பிதாக்கு முன்பாக உங்களுடைய நிலை என்னன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க பிதாக்கு முன்னாடி தைரியமா போலாம். பிதா உங்கள எந்த ஒரு குற்றத்தையுமே காணல. ஏன்னா உங்க குற்றம் எல்லாம் சிலுவைக்கு போயிடுச்சு. நீங்க அந்த சிலுவை விசுவாசிச்சதுனால நீங்கள் குற்றமற்றவர்கள். பிதா நீதி உள்ளவர். அவர் உங்க தண்டனையெல்லாம் இயேசு மேல வச்சுட்டு அதை உங்ககிட்டயும் கேட்க மாட்டாரு. அப்பனா அது அநீதி ஆயிடும். அவர் ஒரு வாட்டி உங்க பாவத்தெல்லாம் சிலுவையில அவர் மேல செலுத்திட்டாருன்னா, அப்ப நீங்க இப்ப யாரா ஆயிட்டீங்க? குற்றமற்றவர்களா ஆயிட்டீங்க. இயேசுவையும் தண்டிச்சு உங்களையும் தண்டிச்சான்னா அது நீதி உள்ள நியாயாதிபதி அவரு இல்ல. ஒரு தண்டனைக்கு ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான். அந்த தண்டனை இப்ப எங்க போயிடுச்சு? இயேசு மேல போயிடுச்சு. அந்த இயேசுவை நான் இப்ப விசுவாசிச்சதுனால இப்ப நான் யாரா இருக்கேன்னா குற்றமற்றவளா இருக்கிறேன். சொல்லணும் வாயை திறந்து, நான் குற்றமற்றவர். பிதா என்ன அப்படிதான் பாக்குறாரு. எங்க நீங்க குற்றமற்றவளா பிதா பார்த்தா உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் அற்புதமா நடக்குமா இல்லையா? உங்க வாழ்க்கை தோல்வியில வாழ முடியுமா? நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா பிதா உங்களை குற்றமற்றவரா பாக்குறார், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவரா பாக்குறார். உங்க அடையாளம் என்ன? நீங்கள் குற்றமற்றவர்கள், நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள். நீங்க கேட்கலாம், நான் பரிசுத்தம் உள்ள வேற சொல்லுங்க, ஓகே நான் அதை விசுவாசிக்கிறேன். இததான் சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளும் போது உங்க மனது ரட்சிக்கப்படும், மாற்றம் அடையும். அப்பதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியா வரும். அப்ப என்னன்னா சொல்லுவாங்க, ஓகே நான் சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் விசுவாசிக்கிறேன், வேற அதான் சொல்லுது. ஆனா என் சிந்தனை சரியில்லையே, அதுக்குதான் இதை விசுவாசிங்க. இது வரைக்கும் நம்ம எதை விசுவாசம்னா, நான் ஏதோ தப்புல இருக்கிறேன், எனக்கு ஒரு நான் சரியா வாழணும், பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சிட்டீங்க. அது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் குற்றமற்றவர்கள் வேற சொல்றது, அதை விசுவாசிங்க. இதை விசுவாசிக்க வெற்றியின் வாழ்க்கை ஈஸியா வந்துடும். சரியானதை விசுவாசிச்சா, அதாவது ராங்கா பிலீவ் பண்ணா ராங்கா நடக்கும். தவறான விசுவாசம் தவறான கிரியை உருவாக்கும். சரியான விசுவாசம் சரியான கிரியை உண்டாக்கும். அப்போ நீங்க சரியா விசுவாசிச்சா வாழ்க்கையில சரியா நடக்கும். ஏன் எல்லாம் தவறா நடக்குதுன்னா, எங்கேயோ விசுவாசத்துல தவறு இருக்கு. வேற ஒன்றை விசுவாசிக்கிறோம். அப்ப சரியா விசுவாசிங்க. நீங்களும் நானும் யாரு? குற்றமற்றவர்கள், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள், உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிதா நம்மள கிறிஸ்துவுக்குள்ள முன் குறிச்சிருக்கான்னு எபேசியர் 1:4 சொல்லு. இதெல்லாம் எதையோ நம்ம வாழ்க்கையில மனப்பாடம் பண்ணணும். ஆனா அதெல்லாம் சில நேரம் நமக்கு உதவுதான் தெரியல. ஆனா இது உதவும். தயவு செய்து மனப்பாடமாவது பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு, ஏன் மனப்பாடம் பண்ணா கண்ணை மூடிட்டு சொல்றதுக்காக. அப்ப என்ன சொல்லணும்? நான் பிதா தமக்கு முன்பாக என்ன பரிசுத்தமுள்ள குற்றமுள்ளமா வச்சிருக்காரு. நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிக்கப்பட்டவள். இதான் என்னுடைய அடையாளம். கடைசியா நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:6. நம்ம எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம்? நிறைய பேர் நம்ம தேவனை ஏற்றுக்கொள்வாரா? எல்லாருக்கும் அதான ஆசை. ஆனா அவ வேறும் சொல்லுது, தன்னிடத்தில் வருகிற ஒருவனை அவர் புறம்பே தள்ளுவதில்லைன்னு. ஆனா இந்த வேத பகுதி பாருங்க, எபேசியர் 1:6 எவ்வாறு நம்மளை ஏற்றுக்கொண்டார்னா, பிரியமானவருக்குள் தான் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபை மகிமை புகழ்ச்சியாக
அப்போ பிரியமானவருக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாருக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள்? பிரியமானவருக்குள். அப்ப நீங்களும் நானும் யாருக்குள்ள இருக்கிறோம்? பிரியமானவருக்குள். சொல்லுங்க நீ. அப்போ அப்படிதான் பிரியம் அன்னைக்கு சொன்னார்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வரப்படும், என் நேசகுமாரன், இவர் என் பார்வைக்கு பிரியமானவர். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பிதா அப்படிதாங்க சொல்றாரு, நம்ம நேசகுமாரத்தி, நான் பிதாவுக்கு பிரியமானவள். ஏன்னா பிரியமானவருக்குள் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். சொல்லுவோமா, நான் பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு அன்புக்காக ஏங்குறோம், அப்படிதானே? யாரா என்ன நேசிச்சிட மாட்டாங்களா? நீங்க வானத்தையும் பூமியும் படைச்சவருக்குள்ள நீங்க பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்ங்க. பிதாவுடைய பிரியம் உங்க மேல இருக்கு. அதற்கு நீங்க எதையுமே செய்ய வேணாம். குமாரனை விசுவாசிச்சா போதும், இயேசுவை விசுவாசிச்சா போதும், பிதாவுடைய பிரியம் உங்க மேல இருக்கு. அப்ப நீங்க யாருக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள்? இயேசு யார்? பிதாவுக்கு பிரியமானவர். அந்த இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டதுனால, அந்த இயேசு இப்ப எனக்குள்ள வந்ததுனால, இப்ப நீங்களும் நானும் பிதாவுக்கு யாரு? பிரியமானவர்கள். இப்ப பிதாவோட பிரியம் இப்ப யார் மேல இருக்கு? என் மேல இருக்கு. பிதாவுடைய பிரியம் என் மேல இருக்கு. ஆனாதான் இயேசு இந்த உலகத்துல வரும்போதே பாருங்க, லூக்கால பாடிடுறாங்க, அந்த பரலோகத்துல இருக்க தேவதூத கூட்டமே வந்து பாடுது. என்ன பாடுது? மனுஷர் மேல் பிரியம் உண்டாவராக. அது வரைக்கும் எங்கேயுமே பிரியம் உண்டாவராக பாட்டு பாடல. ஏன்னா பிரியத்தை உண்டு பண்றவர் பூமிக்கு வந்துட்டாரு குழந்தையா. அவர் வளருவாரு. அவரு 33 வருஷத்துல மரிக்க போறாரு. ஏன் மரிக்க போறாரு? இந்த பிரியம் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டாகும்படி, மனுஷன் மேல் பிரியம் உண்டாக, பூமியில சமாதானம் உண்டாக. அப்போ இப்ப பிதாவுடைய பிரியத்துக்காக நம்ம அழணுமா? இல்ல உபவாசம் பண்ணணுமா? இல்ல ஏதாவது தியாகம் பண்ணணுமா? இல்லைங்க. இயேசுவை விசுவாசிச்சா பிதாவுடைய பிரியம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்களும் நானும் பிதாவுடைய பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டோம்? பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளும். இப்ப இன்னைக்கு பாடத்துல பார்த்ததெல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க. நம்ம குற்றமற்றவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவர் ஆவிய நம்ம ஆவியம் ஒன்னாயிடுச்சு. நீங்க வேற, அவர் வேற இல்ல. அவர் வேற, நான் வேற இல்ல. நான் 2 பேரும் ஒன்னாயிடுச்சு. அதான் ரொம்ப அருமையான பாடல் இருக்கு. நீ வேறு நான் வேற, நாம் இருவரும் ஒருவரானோம். நீங்களும் அவரும் என்ன ஆயிட்டோம்? ஒன்னா ஆயிட்டோம். நம்முடைய இருதயத்துல அவரு வாசமா இருக்கிறாரு. மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கிறார். இதான் நம்மளுடைய குமாரனை உடையவர், ஜீவனை உடைய. இப்ப நான் யாரா இருக்கிறேன்? குமாரனை உடையவனா இருக்கு, ஜீவனை உடையவனா இருக்கு. இதை விசுவாசிப்போம். இதான் நம்மளுடைய அடையாளம். இந்த அடையாளங்களை அறிக்கை பண்ணுங்க. இந்த அடையாளத்தோடு ஒத்துப்போங்க. உங்க மனதை ஒத்துப்போக வைக்கணும்னா அறிக்கை தான் அதுக்கு முக்கியம். திருப்பி திருப்பி சொல்லணும். முதல்ல நம்பாது. அதை நம்ப வைக்கணும். வசனத்தை திருப்பி திருப்பி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தியானம் பண்ணணும், அதை படிக்கணும், எழுதி பார்க்கணும், அந்நிய பாஷை பேசணும். அதையே திருப்பி சொல்லும் போது அந்த அடையாளங்கள் உங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். கண்களை மூடி நம்ம செய்யணும். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த காரியத்துக்காக நன்றி. அப்பா, இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எங்க ஆவியில ஆண்டவரே கலந்து அதை எங்க வாழ்க்கையில ஒரு பகுதியாய் மாறத்தை நாங்க செபிக்கிறோம். அப்பா, எபேசியர் 1:19-20 சொல்லப்பட்டபடி, 17-19, 18 சொல்லப்பட்டபடியே அப்பா எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. உங்களையும் உங்க உயிர்த்தெழுந்த வல்லமையும் ஆண்டவரை நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்போதுமே ஆண்டவரை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணின இந்த அடையாளங்கள்ல விசுவாசத்தோடு நாங்க நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.